வணக்கம் உறவுகளை, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அதிமுகவில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் KP முனுசாமியை வைத்து புதிய ஆட்டம் ஒன்றை ஆரம்பித்து இருக்கிறார். 2 சட்டமன்றத்திற்கு ஒரு மாவட்ட செயலாளரை அறிவிக்க வேண்டும். இதனால் திமுகவிற்கு எதிராக அதிமுக வலிமையான கட்சியாக மாறும். அது மட்டுமல்ல, தன்னுடைய அதிகார பலம் அதிகரிக்கும். அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளது கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய தொகுதிகள் அனைத்தும் பிரித்து செல்லப்பட்டால் புதிய ஆதரவாளர்கள் அனைவரும் தன்னுடைய ஆதரவுகளை தெரிவிக்கக்கூடிய வகையில்தான் அமைக்கப்படுவார்கள். இதை KP முனுசாமி அவர்கள் மூலமாக தெரிவித்திருக்கிறார். இதனால் முன்னாள் அமைச்சர்களுக்கும் KP முனுசாமி அவர்களுக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது. அனைத்து இடங்களிலும் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவியுள்ள நிலையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இதுதான் ஒரே வழி என்று KP முனுசாமி அவர்கள் கூறியுள்ளார். இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுவும் பேசாத காரணத்தினால் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் இதுதான் செய்ய வேண்டுமா, ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கினால் போதாதா என்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டுதான் வருகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் KP முனுசாமி அவர்களை தூண்டிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதாயம் தேடுவதாகவும் தற்பொழுது செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏற்பட்ட பல பிரச்சனைகளுக்கு எடப்பாடி தான் காரணம். ஆனால் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பழியே போட்டு அதிலிருந்து தப்பித்துவிட்டு அதிமுகவை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் உயிரையும் கொடுப்போம் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதெல்லாம் வெட்டுவெட்டாகத்தான் இருக்கிறது என்று மாஜி அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கும் விதமாக பேசியிருக்கிறார்கள். இதனால் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான மோதல்கள் யாருக்கெல்லாம் உருவாகிறது என்றால் KP முனுசாமி, தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி. இதில் எடப்பாடி அமைதியாக இருப்பதன் காரணமாக தற்பொழுது இந்த 3 நபர்களுக்கு இடையே மோதல்கள் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்குமா. முதலில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக தெரிவித்தார் KP முனுசாமி. அதற்கு பிறகு எடப்பாடி, அதற்கு பிறகு OPS. தற்பொழுது முழு அதிகாரம் எடப்பாடி பக்கம் இருப்பதன் காரணமாக எடப்பாடி பக்கமே தற்பொழுது வரை ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார். KP முனுசாமி அவர்கள் ஒரு பச்சோந்தி என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.